கோவையில் அமைந்துள்ள கொடிசியா அரங்கில் கேலக்ஸி மீடியா அமைப்பின் சார்பில் பிரம்மாண்டமான 1008 திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வு உலக நன்மை மற்றும் மக்களின் நல்வாழ்விற்காக வேள்விகள் நடத்தப்பட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருங்கிணைந்து திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சி கோவையில் ஆன்மீகத்திற்கும் பெண்களின் பங்களிப்பிற்கும் ஒரு புதிய மைல்கல்லாக அமைந்தது. இந்த பிரம்மாண்ட திருவிளக்கு பூஜையில் 1008 பெண்கள் ஒரே நேரத்தில் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். இது உலக அமைதி, செழிப்பு மற்றும் மக்களின் நலனுக்காக நடத்தப்பட்ட ஒரு புனிதமான வேள்வியாகும். ஒவ்வொரு பெண்ணும் பக்தியுடன் திருவிளக்கு ஏற்றி மங்களகரமான மந்திரங்கள் மற்றும் பூஜைகளுடன் இணைந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களையும் கௌரவிக்கும் விதமாக 16 வகையான மங்கள பரிசு பொருட்களுடன் கூடிய வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது. இந்த பரிசு பெண்களின் பக்தி மற்றும் அவர்களின் ஆன்மீக பங்களிப்பை போற்றும் வகையில் அமைந்தது. இது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாகவும் பங்கேற்பாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாகவும் இருந்தது. இந்த பூஜையை சிறப்பிக்க பேரூர் ஆதீனம் உட்பட 5 மடாதிபதிகள் மற்றும் குருமார்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஆன்மீக மந்திரங்கள் மற்றும் பூஜை முறைகளை மேற்கொண்டு நிகழ்ச்சியின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தினர். இவர்களின் பங்கேற்பு பூஜையின் புனிதத்தன்மையை மேம்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 51 பெண்களுக்கு மகா சக்தி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருது சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்பட்டு நிகழ்ச்சிக்கு மேலும் மதிப்பு சேர்த்தது. திருவிளக்கு பூஜை என்பது தமிழ் பண்பாட்டில் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு வழிபாடாகும். இது தெய்வீக சக்தியை வேண்டி தீமைகளை அகற்றி நன்மைகளை பெறுவதற்காக நடத்தப்படுகிறது. இந்த பூஜையில் 1008 பெண்கள் ஒரே நேரத்தில் திருவிளக்கு ஏற்றியது ஆன்மீக சக்தியை பன்மடங்காக உயர்த்தியது. இந்த வேள்வி உலக அமைதி, செழிப்பு மற்றும் மக்களின் நல்வாழ்விற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்ற இந்த 1008 திருவிளக்கு பூஜை ஆன்மீகத்திற்கும் பெண்களின் ஒற்றுமைக்கும் ஒரு அழகிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. 5 மடாதிபதிகள் மற்றும் குருமார்களின் பங்கேற்பு, 1008 பெண்களின் ஒருங்கிணைந்த வழிபாடு, மகா சக்தி விருது வழங்கல் மற்றும் மங்களப் பரிசு வழங்குதல் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாததாக மாற்றின. இத்தகைய ஆன்மீக நிகழ்வுகள் சமூகத்தில் ஒற்றுமையையும் ஆன்மீக புரிதலையும் வளர்ப்பதோடு பெண்களின் பங்களிப்பை மேலும் உயர்த்துகின்றன.